அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். பெருநாள் தொழுகை சம்பந்தமாக எனக்கு தெரிஞ்ச ஒரு விஷயத்த ஷேர் பண்ணுறேன். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பெருநாள் தொழுகைக்காக திடலுக்கு போகும்போது ஒரு வழியையும் திரும்பி வரும்போது வேற ஒரு வழியையும் தேர்ந்தெடுப்பாங்க. இது சம்பந்தமாக புகாரியில் ஒரு ஹதீஸ் இருக்குது. பெருநாள் வந்து விட்டால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் போவதற்கும் வருவதற்கும் பாதையை மாற்றிக்கொள்வார்கள். இந்த ஹதீஸை ஜாபிர் ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிப்பதாக புகாரியில் 986வது ஹதீஸில் பதிவுபட்டிருக்குது. மாஷா அல்லாஹ். இப்போது எனக்கு தெரிஞ்ச விஷயத்த உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நோன்பு பெருநாளாக இருந்தால் சில பேரிச்சம் பழங்களை சாப்பிடாம நோன்பு பெருநாள் தொழுகைக்கு போகவே மாட்டாங்க. இதை புகாரில் வரக்கூடிய 953வது ஹதீஸில் அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறாங்க. அதே சமயம் ஹஜ்ஜி பெருநாளாக இருந்தால் என்ன பண்ணுவாங்க? இது புரைதா ரலியல்லாஹு அன்ஹு அவங்க அறிவிக்கிற இன்னொரு ஹதீஸில் வருது. நோன்பு பெருநாள் தினத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சாப்பிடாம தொழுகைக்கு போக மாட்டாங்க. அதே சமயம் ஹஜ்ஜி பெருநாளில் குர்பானி பிராணியை அறுக்கும் வரைக்கும் சாப்பிட மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்னு குசைமா அப்படிங்கிற நூலில் 1426வது ஹதீஸாக பதியப்பட்டிருக்குது. இப்போ என்னுடைய கேள்வி, நாம் தினமும் தொழக்கூடிய 5 வேளை தொழுகையில் முன் சுன்னத்து பின் சுன்னத்து எல்லாம் தொழுகிறோம். அதே மாதிரி பெருநாள் தொழுகைக்கு எத்தனை முன் சுன்னத்துகள், எத்தனை பின் சுன்னத்துகள்? பெருநாள் தொழுகைகளுக்கு 2 பெருநாள் தொழுகையிலையும், அது நோன்பு பெருநாள் தொழுகையாக இருந்தாலும் சரி, ஹஜ்ஜி பெருநாள் தொழுகையாக இருந்தாலும் சரி, 2 பெருநாள் தொழுகைக்கும் முன் சுன்னத்தோ பின் சுன்னத்தோ கிடையாது. இது சம்பந்தமாக இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிற ஒரு ஹதீஸ் இருக்குது புகாரியில். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பெருநாள் அன்று திடலுக்கு சென்று தொழுதார்கள் என்றால் 2 ரக்காத்துகள் மட்டும்தான் தொழுவார்கள். அதற்கு முன்னும் பின்னும் எதையும் தொழுது நான் கண்டதில்லை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அறிவிக்கிற இந்த ஹதீஸு புகாரியில் 1431வது ஹதீஸாக பதியப்பட்டிருக்குது. முன் சுன்னத்து பின் சுன்னத்து மட்டும் கிடையாது. இந்த பெருநாள் தொழுகைக்கு பாங்கும் கிடையாது, இக்காமத்தும் கிடையாது. இது சம்பந்தமாக ஜாபிர் பின் சமூரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஒரு ஹதீஸ் முஸ்லீமில் இருக்குது. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, 2 பெருநாள் தொழுகையிலையும் பாங்கும் இக்காமத்தும் இல்லாமல் ஒரு தடவை இல்லை, 2 தடவை இல்லை, பல தடவைகள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடன் தொழுதிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதனால் பெருநாள் தொழுகைக்கு முன் சுன்னத்து கிடையாது, பின் சுன்னத்து கிடையாது, பாங்கும் கிடையாது, இக்காமத்தும் கிடையாது. இந்த விஷயத்தை நாம் தெரிஞ்சு வச்சுக்கணும். பெருநாள் தொழுகையை எப்படி தொழணும்னு சொல்லிட்டு எனக்கு விளக்கமாக சொல்லுங்கள். பெருநாள் தொழுகைங்கிறது ரொம்ப எளிமையானது தான். மற்ற தொழுகைக்கும் அந்த தொழுகைக்கும் இருக்கிற ஒரே வித்தியாசம் அதிகமான அளவு தக்பீர்கள் சொல்வது மட்டும்தான். இதை தவிர சாதாரண நாட்களில் நாம் தொழுகக்கூடிய தொழுகையை எப்படி தொழுகிறோமோ, 2 ரக்காயத்து தொழுதால் அதை எப்படி நாம் தொழுவோமோ அப்படி தான் தொழ வேண்டும். அந்த எந்த இடத்துல நாம் தக்பீரை அதிகமாக சொல்கிறோங்கிறத மட்டும் நாம் தெரிஞ்சுக்கிட்டால் போதும். இப்போது முதல்லேருந்து நான் சொல்கிறேன். பெருநாள் தொழுகை 2 ரக்காத்துகள் தொழணும். தக்பீர் தஹரிமா அப்படின்னு சொல்லப்படக்கூடிய முதல் தக்பீர், தொழுகையை ஆரம்பிக்கக்கூடிய அந்த தக்பீருக்கு பேர் தக்பீர் தஹரிமா அப்படின்னு சொல்லுவாங்க. நாம் தக்பீர் சொல்லி கையை கட்டினதுக்கப்புறம் நாம் வழக்கமாக ஓதக்கூடிய வஜ்ஜஹத்து வஜ்ஹியல் இல்லதி அப்படிங்கிற துவாவையோ, அல்லாஹும்ம பைத் பைனி அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பிக்கக்கூடிய துவாவையோ ஓதிடணும். இதை ஓதி முடித்ததுக்கப்புறம் அல்ஹம்து சூரா ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இமாம் என்ன சொல்லணும்னா, அல்லாஹு அக்பர் அப்படின்னு சொல்லிட்டு 7 தடவை முதல் ரக்காயத்தில் சொல்லணும். அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர். இதை இமாம் சொல்லும்போது பின்பற்றி தொழுகிறவங்க இருக்காங்களே, அவர்களும் 7 தடவை சத்தம் குறைவாக சொல்லணும். இதன் பிறகு இமாம் சூரத்துல் ஃபாத்திஹா ஓதுவார். வழக்கம் போல் துணை சூறாவும் ஓதிவிட்டு ருக்கு, சஜிதா, மற்ற தொழுகைகளை எப்படி தொழுவோமோ அதே மாதிரி எல்லா விஷயங்களையும் செய்வார்.
இதன் பிறகு அல்லாஹு அக்பர் என்று சொல்லி இரண்டாவது ரக்காத்துக்காக இமாம் எழுந்தவுடன் கியாமுக்கு வந்த உடனேயே சூரத்துல் ஃபாத்திஹா ஓதுவதற்கு முன்னாடி, முதல் ரக்காத்துலேயும் சூரத்துல் ஃபாத்திஹா ஓதுவதற்கு முன்னாடி, இரண்டாவது ரக்காத்துலேயும் சூரத்துல் ஃபாத்திஹா ஓதுவதற்கு முன்னாடி 5 முறை தக்பீர் சொல்ல வேண்டும். முதல் ரக்காயத்தில் 7 முறை தக்பீர் சொல்லணும், இரண்டாவது ரக்காயத்தில் 5 முறை தக்பீர் சொல்ல வேண்டும். அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர். அதே மாதிரி பின்னாடி உள்ளவங்களும் சப்தம் கம்மியாக இமாம் சொன்னவுடன் அல்லாஹு அக்பர்னு சொல்லிட்டு சொல்லணும். இது போன்று அல்லாஹு அக்பர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறப்ப ஒவ்வொரு முறையும் கையை உயர்த்தி கட்டக்கூடிய தேவை கிடையவே கிடையாது. தக்பீர் சொல்லுதல்ங்கிறது அல்லாஹு அக்பர் சொல்வது மட்டும்தான், கையை உயர்த்தி கட்டுவது தேவையில்லை. தக்பீர் தஹ்ரீமா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லக்கூடிய முதல் தக்பீரை தவிர்த்து மற்ற எந்த தக்பீர்களுக்கும் அதிகபட்சமாக சொல்லக்கூடிய அந்த முதல் ரக்காத்தில் சொல்லக்கூடிய அந்த 7 தக்பீருக்கும் இரண்டாவது ரக்காத்தில் சொல்லக்கூடிய அந்த 5 தக்பீருக்கும் தக்பீரை சொல்ல வேண்டுமே தவிர கையை ஒவ்வொரு தக்பீருக்கும் உயர்த்தி உயர்த்தி கட்டக்கூடாது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அப்படி சொல்லித்தரவில்லை. இப்படி இரண்டாம் ரக்காயத்தில் 5 முறை தக்பீர் சொல்லப்பட்டவுடன் இமாம் வழக்கம் போல அல்ஹம்து சூரா ஓதுவார், அதற்கான துணை சூரா ஓதுவார், அதன் பிறகு ருக்கு போவார், சஜிதா போவார். சாதாரண முறையில் அந்த தொழுகை நிறைவு பெறும். இது சம்பந்தமாக வரக்கூடிய ஒரு ஹதீஸ் இருக்குது. அப்துல்லாஹ் பின் அம்ர் பின் ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிற இந்த ஹதீஸ் அபூதாவுது, தாரகுத்னி, பைஹக்கி இது போன்ற கிரந்தங்களிலெல்லாம் பதியப்பட்டிருக்குது. என்ன அந்த ஹதீஸில் வருதுன்னா, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முதல் ரக்காத்தில் 7 தக்பீர்களும் இரண்டாவது ரக்காத்தில் 5 தக்பீர்களும் கூறுவார்கள். இவற்றை கிராத்துக்கு முன்பு கூறுவார்கள். அதாவது அல்ஹம்து சூரா ஆரம்பிப்பதற்கு முன்பு இது போன்று தக்பீர்களை கூறுவார்கள் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஹதீஸில் வருது. இவ்வளவுதான் பெருநாள் தொழுகை. இது இல்லாமல் அதிகபட்சமாக நாம் தெரிஞ்சுக்கணுன்னாக்கா, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பெருநாளிலே தொழும்போது தனக்கு முன்னால் சுத்ரா என்று சொல்லப்படக்கூடிய ஒரு தடுப்பை ஏற்படுத்தி கொள்வார்கள். இது பெருநாள் தொழுகைக்கு மட்டும் இல்லை, நாம் சாதாரணமாகவே தொழக்கூடிய தொழுகைகளில் யாராவது நாம் தொழுவது தெரியாமல் குறுக்க நடந்துருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நாம் நினச்சா நமக்கு முன்னாடி ஏதாவது ஒரு பொருளை சுத்ராவாக, அதாவது தடுப்பாக வச்சுக்கலாம். இது கம்பல்சரியாக பெருநாள் தொழுகையில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வச்சுருப்பாங்க. இது சம்பந்தமாக ஒரு ஹதீஸ் இருக்குது. என்னென்னா, நோன்பு பெருநாளிலும் ஹஜ்ஜு பெருநாளிலும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முன்னால் ஒரு ஈட்டி நட்டப்படும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதை நோக்கி தொழுவார்கள் என்று இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய இந்த ஹதீஸ் புகாரில் 972வது ஹதீஸாக பதியப்பட்டிருக்குது. நாம் பெருநாள் தொழுகையை ஜும்மா தொழுகைக்கு ஒப்பாக சொல்ல முடியும். ஆனால் ஒரே ஒரு வித்தியாசம். என்ன வித்தியாசம்னாக்கா, ஜும்மா தொழுகையில் இமாம் உரை நிகழ்த்திவிட்டு தொழுகை வைப்பார். ஆனால் பெருநாள் தொழுகையில் தொழுகை வைத்துவிட்டு தான் இமாம் உரை நிகழ்த்துவார். இதுதான் வித்தியாசம். அது மட்டும் இல்லை, ஜும்மா தொழுகையின் போது இமாம் ஒரு மிம்பர் மேடையில் ஏறி அங்கிருந்து உரை நிகழ்த்துவார். ஆனால் இந்த பெருநாள் தொழுகைக்கு அது போன்று மிம்பர் மேடைகள் எல்லாம் அமைக்கப்படாது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தரையில் நின்று தான் பெருநாள் தொழுகையின் போது உரை நிகழ்த்துவார்கள். இன்னொரு வித்தியாசமும் இருக்குது. மிம்பரில் நின்று உரை நிகழ்த்தும் போது ஜும்மாவில் இமாம் நடுவில் ஒரு இடத்துல உக்காந்துட்டு எந்திரிப்பார். முதல் குத்பா, நடுவில் ஒரு அமர்வு, அதன் பிறகு எந்திரிச்சு இரண்டாம் குத்பா. இப்படித்தான் ஜும்மாவில் நடக்கும். ஆனால் பெருநாள் தொழுகைக்கு இது போன்ற அமர்வு கிடையாது. ஒரே ஒரு குத்பா தான் நடக்கும். அதுவும் தரையிலிருந்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நிகழ்த்தியிருக்காங்க. அதனால் இந்த அமர்ந்து எழுவது என்பது ஜும்மாவை போன்று பெருநாள் தொழுகைக்கு, பெருநாளுடைய உரைக்கு கிடையாது. இது சம்பந்தமாகவும் ஒரு ஹதீஸ் இருக்குது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பெருநாள் அன்று திடலுக்கு செல்வார்கள். மக்களுக்கு 2 ரக்காத்துகள் தொழுவித்துவிட்டு சலாம் கூறுவார்கள். தரையில் நின்று மக்களை நோக்கி உரை நிகழ்த்துவார்கள். மக்கள் எல்லாம் அமர்ந்திருப்பார்கள். இதை அபூ சயீதுல் குத்ரி ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கக்கூடியதாக இப்னு மாஜாவில் வரக்கூடிய 1278வது ஹதீஸில் பதியப்பட்டிருக்குது.
பெண்களுக்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நடத்தக்கூடிய அந்த சொற்பொழிவு வந்து காதில் கேட்கல அப்படின்னாக்கா, அவர்களுடைய பகுதியில் அவர்களுக்கு நடத்தக்கூடிய அந்த சொற்பொழிவு கேட்கலனாக்கா, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன பண்ணுவாங்க, அவர்களுடைய பகுதிக்கு சென்று அவர்களுக்காக தனியாக சொல்ல வேண்டிய விஷயங்களை எல்லாம் வந்து சொல்லுவாங்க. இன்றைக்கு வந்து நமக்கு மைக்கு, ஸ்பீக்கர் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குது. அன்னைக்கு அது போன்ற வசதிகள் எல்லாம் இல்லாதனால பெண்கள் பகுதியில் இருக்கிறவங்களுக்கு சில சமயம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு தெரியாது. அதனால் அவர்கள் மெனக்கெட்டு அவர்களுடைய பகுதிக்கு சென்று அங்கே தனியாக ஒரு உரை நிகழ்த்துவார்கள். இதுதான் வந்து அதிகபட்சமான உரையாக இருந்துச்சு. இது சம்பந்தமாகவும் ஒரு ஹதீஸ் இருக்குது. பெருநாளன்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கவனித்தேன். அவர்கள் உரை நிகழ்த்துவதற்கு முன்னால் தொழுவித்தார்கள். பிறகு தமது உரை பெண்களின் செவிகளை சென்றடையவில்லை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நினச்சப்ப, பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களோட பெண்களுடைய பகுதிக்கு வந்து அவர்களுக்கான உபதேசங்களை எல்லாம் செய்கிறாங்க. தர்மம் செய்யுமாறு கட்டளையிடுறாங்க. அந்த சமயம் பார்த்து பிலால் ரலியல்லாஹு அன்ஹு ஒரு ஆடை ஏந்தியவராக பெண்கள் பகுதிக்கு போகிறாங்க. அதில் பெண்கள் தங்களுடைய நகையை எல்லாம் வந்து கலட்டி போட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு வரக்கூடிய இந்த ஹதீஸை இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வந்து அறிவிக்கக்கூடியதாக புகாரில் 1449வது ஹதீஸாக பதியப்பட்டிருக்குது. பெருநாள் தொழுகை முடிஞ்சோன்ன நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் துவா செஞ்சுருக்கிறாங்களா? பெருநாள் அன்னைக்கு தொழுகையை தவிர்த்து சஹாபாக்கள் தக்பீரும் துவாவும் செஞ்சுருக்காங்க. இது சம்பந்தமாகவும் ஒரு ஹதீஸ் இருக்குது. என்னென்னா, பெருநாள் திடலில் பெண்கள் ஆண்களுக்கு பின்னால் இருப்பார்கள். ஆண்களின் தக்பீருடன் சேர்ந்து அவர்களும் தக்பீர் கூறுவார்கள். ஆண்களின் துவாவுடன் சேர்ந்து அவர்களும் துவா செய்வார்கள். அந்த நாளின் பரக்கத்தையும் புனிதத்தையும் அவர்கள் எதிர்பார்த்தவர்களாக இருப்பார்கள் என்று உம்மு அத்தியா ரலியல்லாஹு அன்ஹா அறிவிக்கக்கூடிய இந்த ஹதீஸ் புகாரில் 971வது ஹதீஸாக இருக்குது. நாம் தொழக்கூடிய அந்த பெருநாள் திடல் இருக்குல்ல, அதுக்குன்னு சொல்லிட்டு ஒரு பரக்கத்து இருக்குது. அதனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அன்றைய தினம் அதிகமாக தக்பீர் சொல்வதற்கும் துவா செய்வதற்கும் நமக்கு வந்து வலியுறுத்தியிருக்காங்க. அதனால் தொழுகை முடிஞ்ச உடனே அந்த இடத்த விட்டு நாம் உடனே கிளம்பி வந்துடக்கூடாது. நமக்கு தேவையான எல்லா தேவைகளையும் அல்லாஹ்விடத்தில் வந்து கேட்கணும். நமக்கு தேவையான எல்லா துவாக்களையும் வந்து அந்த திடலிலிருந்து நாம் கேட்க வேண்டும். இது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வழிமுறையாக இருந்துச்சு. அதனால் இது போன்ற விஷயங்களை சரியான முறையில் நாம் பயன்படுத்தி கொண்டு அல்லாஹுடைய அருளை நாம் பெற வேண்டும். அவ்வளோதானா? அவ்வளோதான். எனக்கு தெரிஞ்சது எல்லாத்தையும் சொல்லிட்டேன். உண்மையிலேயே நான் இன்னைக்கு நிறையா விஷயம் தெரிஞ்சுக்கிட்டேன். நாம் என்ன கேட்டோமோ, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி இந்த பெருநாள் தொழுகையை வந்து தொழுதார்களோ அதை போன்று நாமும் தொழுவதற்கு வந்து முயற்சி செய்யணும். அல்லாஹுடைய அருளில் எந்த குறைபாடும் இல்லாமல் வந்து நாம் பெறுவதற்கு வந்து முயற்சி செய்வோம். இன்ஷா அல்லாஹ். இன்ஷா அல்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வலைக்கும் அஸ்ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.